சத்து நிறைந்த முருங்கையில சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்த்துருவோம். முருங்கையிலையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருங்க. அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு உருவி வச்ச முருங்கையிலையை போட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு முருங்கையில நல்லா வேகணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு தயிர், உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், வதக்கி வச்ச முருங்கையிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிடுங்க தேவையானா. இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நல்ல உரியலாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதையும் நல்லா பிசைஞ்சு இப்படி சப்பாத்தியாக ஒட்டி எடுத்து சூடான கல்லில் போட்டு எடுக்கணும். அப்படின்னா தான் நல்லா பொங்கி வரும், நல்லா வெந்தும் வரும். பாருங்கள், இதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்கணும். சூடான கல்லில் போடுங்க. போட்டுட்டு உடனே கொஞ்சம் சொன்ன உடனே திருப்பி எடுத்துருங்க. இப்போ இதில் எண்ணெய் வேணால் எண்ணெய் விட்டுடுங்க, நெய் வேணால் நெய் விட்டுடலாம். சுவையான முருங்கை இலை சப்பாத்தி ரெடி.